அந்த ஸ்கார்பியோவில் இருக்குமா சார், ஸ்பார்க் மோட்டர்னு ஒன்று இருக்குமா சார்? ஆமாங்க சார், அந்த மோட்டர் மாதிரி தெரியுங்க சார். போட்டோ போடுறேன் பாருங்க சார். எலக்ட்ரிக் பூச்சிக்கொல்லி இயந்திரத்தை உடைச்சப்போ எதிர்பாராத விதமா வெடிச்சு விபத்து. இதில் வந்து பெட்ரோல் வண்டி இல்லை பம்பு இருக்குங்கய்யா, பம்பு இருக்கு, பெட்ரோல் பம்பு இருக்கு. கண்ணிமைக்கும் நேரத்துல நடந்த கொடூரம். பழைய இரும்பு பொருள் வியாபாரி உடல் சிதறி இறந்து போயிருக்காரு. கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்துல கடவூர் பசும்பொன் நகர் பகுதியை சேர்ந்தவர் மாணிக்கம் மகன் கிருஷ்ணமூர்த்தி. இவரு பழைய இரும்பு பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிக்கிறதும் அதை மொத்தமா சேர்த்து வெளி சந்தைக்கு விற்பனைக்காக அனுப்புறதையும் வழக்கமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மதியானம் 1 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டு வச்சிருக்கிற பழைய இரும்பு பிளாஸ்டிக் பொருட்களை தரம் பார்த்து பிரிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ விவசாய பயன்பாட்டுக்காக பூச்சி மருந்து அடிக்கிற பழைய இயந்திரத்தை பிரிச்சுட்டு இருந்திருக்காரு. அதுல இருக்கிற பித்தளை பொருட்களை எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த இயந்திரத்தை உடைச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா பாத்தீங்கன்னா அந்த மோட்டார் வெடிச்சிருக்கு. இதுல உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே கிருஷ்ணமூர்த்தி இறந்து போயிருக்காரு. இந்த இயந்திரம் வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சத்தமும் கேட்டிருக்கு. அப்போ எவ்வளவு கொடூரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. அந்த சத்தம் கேட்டதும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்த அவங்களோட ஒய்ஃப் மல்லேஸ்வரி, மகள் செல்வி 2 பேரும் உடனே ஓடி வந்து பாத்திருக்காங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தியுடைய உடல் செதறி கடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அழுதுருக்காங்க. இத பத்தி தகவல் கிடைச்சதும் போலீஸ்காரங்க வந்து விசாரணையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு பழைய மோட்டாருங்க, அது எப்படி இந்த அளவுக்கு வெடிக்கும்? அப்படி இல்லனா அதுல ஏதாச்சும் வெடிப்பொருட்கள் இருந்ததா அப்படின்ற கோணத்துல இப்ப போலீசார் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.